ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஐ எம் த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 36வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 35 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டா பிளான போட்டு மெய்ய வந்துட்டு அந்த ஏலியன் கூட அமுச்சு வச்சு கரெக்டா அந்த இடத்துல போய் அவனை அட்டாக் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஏலிங்க பார்த்து என்னோட ஃபிஸ்ட்ல இருந்து ஒரு டைரக்ட் அட்டாக்க வாங்கிட்டு நீ இன்னும் சாகல, உண்மையாலுமே அந்த ஹெவன்லி எம்பரர் ஆஃப் ரீஇன்கார்னேஷனோட சக்சஸர் தான் நீ அப்படிங்கிறப்ப அந்த ஏலிங் இருந்துட்டு மெய் கூஷாங் நீங்க ரெண்டு பேரும் அப்ப ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டுட்டு மனசுக்குள்ள ஐ கெஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் வந்துட்டு என்ன ட்ரிக் பண்ணதான் இவளை அமுச்சு வச்சிருக்கான் போல. அந்த பாயில இருந்துட்டு இவங்க தான் கொண்டுட்டு அந்த டெத்தை வந்துட்டு ஏன் மேல பிளேம் பண்ணிருக்கணும். இந்த மெய்ய வந்துட்டு எங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சான். அது மட்டும் இல்லாம ஷீலிங்கி என்னை பிரிக்கிறது கூட அமுச்சு விட்டுருக்கான். இந்த என்டையர் வேர்ல்டே இவன் பிளான்குள்ள வந்துட்டு இவன் ட்ரிக் பண்ணிட்டான். இந்த கூஷாங் உண்மையாலுமே டெரிஃபைங் ஆனவன் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த டாலர்ல இருக்கிற குய் இருந்துட்டு அவன் வந்துட்டு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல வந்துட்டு உன்னை ஹெவியா இன்ஜூர் பண்ணிட்டான். இப்படியே போச்சு அப்படின்னா நீங்க செத்துருவையோ அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்துட்டு டிலே பண்ண பாரு. அந்த கூஷாங் இருந்துட்டு நீ என்ன மாதிரி ட்ரிக் வச்சிருக்க அப்படின்னு தெரியலனா நல்லது அப்படின்னு நினைச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த ஹெவன்லி எம்பரரே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிறப்ப கூஷாங் இதெல்லாம் பண்றதுக்கு உன்னோட கோல் என்னது, அதை வந்துட்டு நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஒன்னு சேர்ந்து வேலை செய்யலாம்ல. நீ மட்டும் என்ன கொண்டுட்ட அப்படின்னா உன்னோட டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் அப்படிங்கிற ஒரு பலியாடா இருக்கிறதுல இருந்து நான் தவறி போயிருவேன்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பேசி டைம் டிலே பண்ணலான்னு பாக்குறானா. இப்பெல்லாம் பண்ணா செத்துறேன் அப்படின்னு நினைச்சிருக்கானா. அப்படின்னு நினைச்சிட்டு நீ வந்துட்டு கவலைப்படவே தேவை கிடையாது. நீ வந்துட்டு செத்தாலும் கூட நீ வந்துட்டு அப்பவும் எனக்கு ஒரு பலியாடு மாதிரி தான் இருப்ப அப்படிங்கிறான். ஏன்னா செத்தா ஹீரோக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். அந்த ஏலிங் இருந்துட்டு அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீ வந்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டு நான் வந்துட்டு உன்னை டெத் வரைக்கும் ஃபைட் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேனா. ஏலிங் நீ வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தா ஜஸ்ட் நீ ஸ்ட்ராங் தான், அப்பயும் டிஃபீட் பண்ண முடியாது. வீக்கா இருந்தா அப்பயும் நீ வந்துட்டு சாக தான் போற. உன்னோட ஆம்பிஷன் அதுக்கப்புறம் கிரீட்னால தான் உன்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தே உன்னை ஃபெயில் ஆக போகுது. அது மட்டும் கிடையாது, நீ வேற ஆல்ரெடி என்கிட்ட காம்ப்ரமைஸ் பேர பேசுறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர்ல வர செயினை வச்சு அதுங்களை வந்துட்டு அட்டாக் பண்றா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் அந்த லாங் டைம் கூட சண்டை போற ஹீரோ வந்துட்டு ப்ளூ கலர் தான் ஒன்று போடுவான். இதை அவங்க பார்த்துட்டு இது வந்துட்டு பவர் ஆஃப் லா தானே, இப்படி இவனால வந்துட்டு இதை யூஸ் பண்ண முடியுது என்னோட கரண்ட் கல்டிவேஷன் ஸ்டேஜ்ல அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த லா அப்படிங்கிறது இப்போ நீங்க ஒரு ஃபயரை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஒரு ஃபயர் பால் அனுப்பலாம். பட் அந்த ஃபயரோட லாவை யூஸ் பண்றது அப்படிங்கிறது அந்த மொத்த ஃபயரோட அந்த லா இருக்கும்ல, இது வந்து இப்படிதான் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றோம். சிம்பிளா சொல்லணும்னா நார்மலா ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணதை விட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ அவன் பக்கத்துல வந்துட்டு நீ வந்துட்டு வீக்கா இருக்கிறப்போ நான் ஏன் வந்துட்டு உன்னை புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எத்தி அங்கிருந்து தூக்கி வீசிறான். அப்பயே அந்த இடிபாடுகள்ல இருந்து வந்து நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி சந்திச்சது கூட கிடையாது, நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையே எந்த ஒரு பகையும் கிடையாது. சோ அப்புறம் எதுக்காக இதை வந்துட்டு நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இந்த கல்டிவேஷன் வேர்ல்டுல நீ ரொம்ப நாள் வாழ்ந்திருந்தும் கூட உன்னோட டேலண்ட்டை பார்த்து மத்தவங்க பொறாமப்படுவாங்க அப்படின்னு கூட அவனுக்கு புரிஞ்சுக்கல. அது மட்டும் இல்லாம என் கூட சண்டை போடுவேன், என்னோட ஃபியான்சியை பிடிச்சி ஸ்லேவா மாத்து அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே திமிரா அனௌன்ஸ் பண்ண, அதை வந்துட்டு நீ மறந்துட்டியா அப்படின்ட்டு அவனோட ஹால்பிரட் வெப்பன் எடுக்கிறப்ப அந்த குய் இருந்துட்டு இந்த ஆராவா இது வந்துட்டு பேட் நியூஸ், நீ வந்துட்டு டிலே பண்ணாம சீக்கிரம் அதை வந்துட்டு யூஸ் பண்ணு, இல்லனா இந்த இடத்துல நீ செத்துருவ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஹால்பிரட் வச்சு அட்டாக் பண்ணிடுறான். நீ இந்த அளவுக்கு இம்மச்சரா இருக்க அப்படிங்கிறப்ப அந்த ஏலிங் இருந்துட்டு இது வந்துட்டு எப்படி நடக்குது, இந்த ஹெவன்லி ஆர்மர் இருந்துட்டு சேக்ரெட் ரம்ல இருக்கிற எக்ஸ்பெக்டே வந்துட்டு பிளாக் பண்ணாலும் கூட அவங்க அட்டாக் இது வந்துட்டு தாங்கிருமே அப்படிங்கிறப்ப அந்த குய் இருந்துட்டு இந்த தடை செய்யப்பட்ட டெமானிக் ஆர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டெரிஃபைங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோன்ட்டு ஓ இவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்கிற ட்ரிக்ஸா, சரி எவ்வளவு ஸ்ட்ரைக் வந்துட்டு உன்னோட ஆர்மர் தாங்குதுன்னு பார்க்கலாமா அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு ஓல்ட் குய் ஹெவன்லி எம்பரர் வெளியே வாங்க, என்ன வந்துட்டு காப்பாத்துங்க, ஹெவன்லி எம்பரர் நான் தான் உங்க சக்சஸர், வெளியே வாங்க மாஸ்டர் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரப்ப அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே இருந்துட்டு யாரோ அட்டாக் பண்ணி பின்னாடி தள்ளி விட்டுறாங்க. அப்ப மெய் இருந்துட்டு த ஹெவன்லி எம்பரர் ஆஃப் இன்கார்னேஷனா அப்படிங்கிறப்ப ஏலிங் இருந்துட்டு மாஸ்டர் தேங்க் காட் நான் வந்துட்டு தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த ஹெவன்லி எம்பரர் வந்துட்டு லிட்டில் குய் நீ வந்துட்டு என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹெவன்லி எம்பரர் இட்ஸ் அ பிட்டி நீங்க வந்துட்டு ஒரு கட் அவுட் மாதிரி தான் இருக்கீங்க உண்மையான ஹெவன்லி எம்பரர் கம்பேர் பண்றப்போ அப்படிங்கிறப்ப யங் மேன் என்ன தைரியம் இருந்தா என்ன வந்துட்டு நீ லுக் டவுன் பண்ணி பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு பவர் வந்துட்டு ரிலீஸ் பண்றாப்ல. அதை நம்ம மெய்யால தாங்கிக்க முடியல. பட் ஹீரோக்கு அது ஒரு பிரச்சனையே தெரியல. அந்த ஏலிங் இருந்துட்டு இந்த அப்ரசிவ் ஆரா இருந்துட்டு இன்கிரெடிபிளா இருக்கு, கூஷாங் நீ வந்துட்டு செத்துட்ட, என்ன தைரியம் தான் என்னோட மாஸ்டரே வந்துட்டு நீ சேலஞ்ச் பண்ண பாப்ப, நீ வந்துட்டு இந்த இடத்துல தான் சாக போற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீ இப்ப என் கையில செத்துட்ட, இருந்தாலும் இந்த அளவுக்கு நீ வந்துட்டு பேசுறியா அப்படின்னா உன்னோட மாஸ்டர் முன்னாடியே நான் வந்துட்டு உன்னை கொல்றனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ச்சூன் பிளண்டரிங் டாலிஸ்மனை வந்துட்டு யூஸ் பண்றான். அதாவது நம்ம ஏலிங்கோட ஃபார்ச்சூன் பாயிண்ட் எல்லாமே டக்குன்னு ஜீரோவா மாறிடும் இதை யூஸ் பண்றப்ப. அது மட்டும் கிடையாது, அந்த ஹெவன்லி எம்பரரை வந்துட்டு நம்ம ஹீரோ அவனோட செயின்ஸை வச்சு கட்டி போடுறான். அந்த ஹெவன்லி எம்பரர் வந்து இதெல்லாம் வெறும் பெட்டியான ட்ரிக்ஸ் மட்டும் தான் அப்படின்னு வெளியே சொன்னாலும் மனசுக்குள்ள வாட் ஆக்சுவலாவே இது வந்துட்டு என்ன கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரரியா சீல் பண்ணிருச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனை டிவோர் பண்ண ஆரம்பிச்சாரான். மாஸ்டர் மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க, எனக்கு வந்துட்டு
வந்துட்டு சாவ ஆசையே கிடையாது. இட்ஸ் நாட் ஃபேர். நான் வந்துட்டு இன்னும் டாப் ரீச் ஆகவே இல்ல, மத்த எல்லாருமே என்னோட கால் கடியில வந்துட்டு விழுக வைக்கல, இப்படி நடக்க கூடாது அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிடுறான். அப்ப அந்த ஹெவன்லி எம்பரர் இருந்துட்டு, யங் மேன், எனக்கு முன்னாடியே இருந்துட்டு என்னோட சக்சஸரை நீ கொல்றியா, உனக்கு வந்துட்டு சாவுதா வேணும்னு ஆசைப்படுற போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பின்னாடியே அட்டாக் பண்ண வரப்ப மெய் இருந்துட்டு போயிட்டு அவளை காப்பாத்த பாக்குறான். ஆனா ஹீரோ வந்துட்டு மெய்யை தள்ளி விட்டுட்டு அவனோட ஹால்பரட் வெப்பன் வச்சு அந்த ஹெவன்லி எம்பரரை கவுண்டர் அட்டாக் பண்றப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக்கே ஏற்படுது. அந்த ஹெவன்லி எம்பரர் வந்துட்டு, உனக்கு ஃபைனலா புரிஞ்சா அப்சல்யூட் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி உன்னோட எல்லா ட்ரிக்ஸுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் உன்னோட எல்லா பிளானுமே இருந்துட்டு ஒர்க்கே ஆகாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ஓ அப்சல்யூட் ஸ்ட்ரென்த்தா, ஹவ் அன்பார்ச்சுனேட், என்கிட்ட இந்த மாதிரி பெட்டியான ட்ரிக்ஸும் அந்த யூஸ்லெஸ்ஸான திட்டங்கள் மட்டும் கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த ஹெவன்லி எம்பரர் வந்துட்டு, இது வந்துட்டு டெய்டி டிவோரிங் டெமானிக் ஆர்ட் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, இப்போ நீங்க வந்து அப்சல்யூட் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னு பேசுனீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மையுமே நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஹெவன்லி எம்பரர் இருந்துட்டு, என்ன ஒரு முட்டாளான டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பிராட், நீ வந்துட்டு மியர்லி ஒரு டெமாரிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டா மட்டும்தான், இன்னும் ஃபுல்லா கூட க்ரோ ஆகல, உன்னை வந்துட்டு இந்த இடத்துலயே நான் கொன்னற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டிராகன் மாதிரிலாம் வர வச்சு அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு, ஸ்ட்ரகிள் பண்றது நிறுத்துங்க, நீங்க வெறும் இப்போ ஒரு செலா மாறிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த அவதார் இருக்குல்ல அதை வச்சு அந்த ஹெவன்லி எம்பரரை அடிச்சு போட்டுறான். அவர் வந்துட்டு, ஒரு மேஜிக்கல் தர்மாவா, இன்னுமே இருந்துட்டு நிறைய ட்ரிக்ஸ் வச்சிருக்கியா, பட் என்ன இப்படி ஹார்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறதுனால நீ வந்துட்டு ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சிடாத அப்படின்னு சொல்றாரு. சில டைம் சில பேரு இதையே அவதாரம் தான் சொல்றாங்க, சில பேர் இதை வந்து தர்மான்னு சொல்றாங்க. சோ இந்த அவதாருக்கு ரெண்டு பேரும் இருக்கு. அப்ப அந்த ஹெவன்லி எம்பரர் வந்துட்டு, லிட்டில் குய் என்கிட்ட வா அப்படிங்கிறப்ப அந்த ஏலிங்கோட கழுத்துல இருந்துச்சுல அந்த குய், அது வந்துட்டு மாஸ்டர் சமனிங் பண்றாங்க அப்படின்னு போது மெய் வந்து தடுக்க பாக்குறா, பட் முடியல. மாஸ்டர் வாட்ச் அவுட் அப்படிங்கிறப்ப மாஸ்டர் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த குய் வந்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் அப்படியே பிடிச்சாரான். மாஸ்டர் இது வாய்ட் எனர்ஜி மாஸ்டர், என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த டர்ட்டல் ஸ்பிரிட்டோட வெப்பனை யூட்டிலைஸ் பண்ணி இந்த சண்டையோட ஃபேவரை வந்துட்டு உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்களா அப்படிங்கிறப்ப, ஹே அதை ஒழுங்கு மரியாதை எனக்கு கொடு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, அதை எப்படி ஈஸியா வந்துட்டு என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல அட்டாக் பண்ண போறாங்களா. அவங்க அட்டாக் பண்றது அப்படிங்கிறது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஷாக் வேவ்ஸே இருந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. மெய் இருந்துட்டு அந்த ஹெவன்லி எம்பரரோட ஸ்பிரிட்ல ஒரு பகுதியே இருந்துட்டு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா, மாஸ்டர் மட்டும் டெமானிக் எனர்ஜியை வந்துட்டு யூஸ் பண்ணி பிளாக் பண்ணல அப்படின்னா இன்னும் என்டையர் இடமே இருந்துட்டு கொலாப்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. அங்க ஹீரோ வந்துட்டு அந்த ஹெவன்லி எம்பரரை பிடிக்கிறப்ப, நான் வந்துட்டு ஒரு டெமானிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவன் இந்த அளவுக்கு ஆல்ரெடி ப்ராக்ரஸ் ஆயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. ஈவன் சிங்கிள் செகண்ட் கூட என்னால என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றதுக்கு நீ சான்ஸே கொடுக்கல, பட் நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, லிட்டில் குய் இருந்துட்டு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்களோ அதே தான் வந்துட்டு இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த ஹெவன்லி எம்பரர் வந்துட்டு என்ன நீ டிவோர் பண்ண போறியா, இந்த மாதிரி தான் என்னோட விதிமுறை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, என்ன ஆனாலும் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவரோட அந்த ஸ்பிரிட் இருந்துட்டு அப்படியே அவனுக்குள்ள வந்துட்டு டிவோர் பண்ணிக்கிறான். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க மட்டும் டிவர் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த ஏலிங்க ஹீரோ போட்டு தள்ளிட்டான். அந்த தாலிஸ்மனை வச்சு ஜீரோக்கு அவனோட ஃபார்ச்சூன் வேலையை வச்சு கொண்டிருக்கான். சோ அதனால அவனுக்கு வந்து அடிஷனலா ரிவார்டு வந்துட்டு கிடைக்கும். இப்ப கொன்னதுக்கே 5000 ஃபார்ச்சூன் பாயிண்ட்டும் 2500 ஃபேட் பாயிண்ட்டும் வந்துட்டு கிடைக்கும். இப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையிலுமே ஏலிங்க இருந்துட்டு இவ்வளவு ரிவார்டு கொடுத்துருக்கான், என்ன வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோக்கு கொண்டு வந்து கொன்னதுனால ஒரு செஸ்ட் வந்து கிடைக்கும்ல, அதை வந்து ஓபன் பண்றான். அதுக்குள்ள கிடைக்கிறது டிவைன் ரீஇன்கார்னேஷன் ஹாலோ. இது வந்துட்டு அந்த ரீஇன்கார்னேஷனோட எசன்ஸே இருக்கு. டைமே இருந்துட்டு இது மாத்தி அமைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்துட்டு வச்சிருக்கு. ஹீரோ வந்துட்டு அப்சார்ப் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு அப்சார்ப் பண்ணிட்டு இது வந்துட்டு உண்மையுமே அமேசிங் தான். டிவைன் ரீஇன்கார்னேஷன் ஹாலோ இருந்துட்டு நிறைய உலகத்துல டைமே இருந்துட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பவர், அது என்னோட வாய்டு எனர்ஜிக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்ல வந்துட்டு இருக்கும். இப்ப ரெண்டு பவருமே என்னோட கைப்பிடியில இருக்கு. இது மூலியமா நிறைய பேரை வந்துட்டு தோக்கடிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே வரப்ப கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர் அப்படின்னு மெய் சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கல, இந்தா இதுதான் வந்துட்டு அந்த டெமானிக் பாராசைட்டுக்கான ஆன்டிடோட். இப்பையில இருந்து டெமானிக் பாராசைட்டோட சைடு எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு நீ சஃபர் ஆக வேணாம் அப்படிங்கிறப்ப மெய் இருந்து இந்த டெமானிக் பாராசைட் என் உடம்புக்குள்ள இல்லனாலும் கூட என்னோட ஹார்ட் வந்துட்டு உங்களுக்கு தான் சொந்தமானது மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஒன்னு நம்புறேன், சரி வா போலாம் அந்த மேன்ஷனுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அந்த இடத்துல நிறைய ட்ரெஷர் வந்துட்டு இருக்கு. அதாவது அந்த ஹெவன்லி எம்பரருக்கு சொந்தமான பொருட்கள், இதை எடுக்க தான் அந்த ஏலிங் வந்துட்டு வந்தான். ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு இடத்துக்கு போயிட்டு, சோ இந்த இடத்துல தான் இந்த ஹெவன்லி எம்பரரோட தங்குற இடத்தை இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம் இருக்கா, இதை வந்துட்டு ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்த வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவன்லி எம்பரர் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, வெப்பன்ஸ், மேஜிக்கல் ஃபார்மேஷன், மெடிசன், ஏன்ஷியன்ட் பில்லு, என்லைட்மெண்ட் குஷன் வேற இருக்கா. ஐ சி ஆல்ரெடி 5 பப்பட்டை வேற ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ப்ராபப்ளி இது ஏலிங் யூஸ் பண்றதுக்காக தான் உருவாக்கி வச்சிருக்கணும். பட் இந்த பப்பட் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற ரெக்கார்டு படி பாக்குறப்போ இந்த ஹெவன்லி எம்பரர் வந்துட்டு 5 ஏன்ஷியன் இம்மார்டல் கிளான் மேலையுமே ஒரு அடிமைத்தனமா மாத்துறதுக்கான ஒரு மார்க்கை வந்துட்டு போட்டிருக்காங்க. அது வந்துட்டு ஏலிங்க்கு
எனக்கு தான் இருந்துட்டு பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ என்னால் அவங்களை அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் என்னோட பேவிங் வே இம்மார்டல் டெக்னிக் இருந்துட்டு இதே விஷயத்தை தான் செய்யும். இந்த மொத்த ரீஇன்கார்னேஷன் அடோபியும், அதாவது இந்த தங்குற இடத்தையும் இருந்துட்டு என்னோட இன்னர் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு மெய் நம்ம வந்துட்டு இங்கிறதுக்கு போறதுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்றான். அவரு வெளியே வந்துட்டு இப்போ அந்த ஹெவன்லி எம்பரரோட எல்லா பொருட்களும் வந்துட்டு என்னோட கை கொண்டு வந்துருச்சு. ஸோ அந்த ஹெவன்லி எம்பரரோட சக்சஸரே நான் தான் அப்படிங்கிற டைட்டில் வந்துட்டு நம்மளோட அட்வான்டேஜ் கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஏலிங்கோட டெத் வந்துட்டு வெளி உலகத்துக்கு தெரியறப்போ எனக்கு வந்துட்டு இன்னொருத்த பலியாடா தேவைப்படுவான். ஸோ அப்ப இந்த சக்சஸர் அப்படிங்கிற டைட்டிலை வச்சு மற்றவங்களை ஏமாத்தி நான் வந்துட்டு ஈஸியா எல்லாமே சாதிச்சிருவேன். நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் ஏலிங் இருந்துட்டு சிவியரா இன்ஜூர் ஆகி தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு எல்லாருமே சொல்லிரு அப்படிங்கிறப்ப எஸ் மாஸ்டர் ஏலிங் இருந்துட்டு சாகல, அவனோட ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி கிரிட்டிக்கலான மூமெண்ட்ல ஓடி போயிட்டான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படி சொல்லாத, ஒரு குரூஷியலான மொமெண்ட்ல டெமார்னிக் கார்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பயங்கரமா காயப்படுத்திட்டு அவனுமே இருந்துட்டு அதுல காயப்பட்டுட்டு அங்க இருந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லு. அண்ட் நவ் நம்ம வந்துட்டு இந்த உண்மையை எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்பே இருந்துட்டு அப்படியே ரொம்ப அடிப்பட்ட மாதிரி இருந்துட்டு அந்த இடத்துல மாத்தி காமிக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.